சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வீட்டின் மேற்பூச்சு திடீரென பெயர்ந்து விழுந்ததால் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. ஆவூர் முத்தையா தெருவில் சாந்தி என்பவருக்கு சொந்தமான 3 மாடி கொண்ட வீட்டில் திடீரென தரைத்தளத்தின் மேற்கூரையில் உள்ள மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் வீட்டில் உள்ள டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. மேற்பூச்சு விழுந்த அறையில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் புதர்மண்டி கிடக்கும் பூங்காவில் சமூக விரோத செயல்கள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருங்களத்தூரில் உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்கா சரியான பராமரிப்பு இன்றி புதர்மண்டி கிடப்பதாகவும் சிறுவர் விளையாட்டு உபகரணங்களும் உடைந்து விளையாட முடியாத நிலையில் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் பூங்காவை சீர் செய்ய உடனடியாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள விடிய அரசு அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் முறையான முன் ஏற்பாடுகள் இன்றி தொடங்கப்பட்டுள்ள சாரல் திருவிழாவால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக நடத்தப்படும் சாரல் திருவிழா இந்த ஆண்டு 4 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் எப்போதும் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகள் ஏதும் இன்றி அவசர கதியில் தொடங்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு சாரல் திருவிழா கலை இழந்து காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பின் போது பெண் பலியானதால் ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைக்கப்பட்டு அதன் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. கரம்பக்குடியைச் சேர்ந்த கலைமணி என்ற பெண் கருக்கலைப்பின் போது உயிரிழந்தார். இதனையடுத்து அப்பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைத்து குடும்ப கட்டுப்பாடு உரிமம் ரத்து செய்யப்பட்டது. விடிய அரசின் சுகாதாரத்துறை தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறும் முறைகேடுகளை கண்காணிக்க தவறுவதால் உயிர் பலிகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 15 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. கோவிலில் உள்ள தேவர் மண்டபத்தில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 15 நாட்களில் 1,26,00,000 ரூபாய் பணம், 216 கிராம் தங்கம் மற்றும் 8,395 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.